இப்படி அட்டாக் பண்ணுவோம். என்ன வேணும்? மேடம், ஐ அம் செந்தில் ஃப்ரம் சைதாப்பேட். ஐ வாண்ட் லீவ் மேடம். எனக்கே டிராமாவா? உலக நடிகடானா இருக்கு உனக்கு. ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க மேடம். பர்பஸ் ஆஃப் லீவ் என்ன? எனக்கு கல்யாணம். ஓ, கங்க்ராட்ஸ். சொல்லவே இல்ல. தேங்க் யூ. உட்காருங்க. லவ்வா அரேஞ்ச்டா? லவ் மேடம், பயங்கர லவ். படம் எடுத்தா பிச்சுக்கிட்டு போவோம். மணிரத்னம் படத்துல வர மாதிரி ஒரு லவ். பரவாயில்லையே. பொண்ணு எப்படி? புரியல. எக்கு தப்பா எதுக்கு மோனையா இருப்பா மேடம். அந்த காலத்து சரோஜா தேவி, KR விஜயா, பத்மினி சாவித்ரி இவங்களோட இந்த காலத்து அனுஷ்கா, நயன்தாரா, ஒரு அன்ஷிகாவை அப்படியே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ரெட்ரோக்கு ரெட்ரோவும் மாடர்னுக்கு மாடர்னும் கலந்த ஒரு கலவை மேடம் அவ. ஓ, பொண்ணு பாக்குறீங்களா? காட்டுங்க பாப்போம். இதோ. பொண்ணு ஒன்னும் அவ்வளவு விசேஷமா இல்லையே. போங்க, நீங்க பொறாம இல்ல சொல்றீங்க. இல்ல செந்தில், உங்க அழகுக்கு இந்த பொண்ணு கொஞ்சம் சுமார் தான் இல்ல? அது ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணு கிடைக்குதா? இல்ல தானே? சரி, அதை விடுங்க. எத்தனை நாள் லீவ் வேணும்? ஒரு மாசம். ஒரு மாசமா? ஏங்க, என் கல்யாணங்க. அதுக்கு ஒரு மாசம் லீவா? எந்த காலத்துல இருக்கீங்க? பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரே டார்ச்சர் பண்றாங்க. அது வேணும் இது வேணும்னு இம்சையை கூட்டுறாங்க. 5 நாள் ஊர்ல கல்யாணம். எல்லா வேலையும் நாம தான் முன்னாடி நின்னு பண்ண வேண்டியதா இருக்கு. ஓ, 5 நாள் கல்யாணமா? ஆமா. பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அப்போ தெரியுமா தெரியல, ஆனா இப்போ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாசம் ஜாஸ்தி இல்ல? அப்படியே ஹனிமூனுக்கும் போயிட்டு வந்துடலான்னு ஒரு பிளான். ஆடு இன்னும் குட்டியே போடல, அதுக்குள்ள அக்பர் பாய் பிரியாணிக்கு ஆர்டர் எடுத்த மாதிரில இருக்கு. ஜெயா, அதெல்லாம் முடியாது. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் நீங்க இங்க ஆபீஸ்க்கு வந்தாகணும். ஐயோ, அது முடியவே முடியாது. வந்துதான் ஆகணும். ஏங்க, கல்யாணம் தண்ணிக்கெல்லாம் தூங்கவே முடியாதுங்க. மறுநாளே எப்படிங்க ஒருத்த ஆபீஸ்க்கு வருவான்? கல்யாணம் தனிக்கு ஏன் தூங்காம? புரிஞ்சிடுச்சு. ராஸ்கல். நான்சென்ஸ். இல்ல, வாய் திறக்காத. வாய் திறந்தாலே அடல் சொண்டியா பேசுறேன். ஜெயா, ஷட் அப். நான் எதுக்கு ஒரு மாசம் லீவ் கேக்குறேன்னு? ஒரு விளக்கமும் தேவையில்லை. அப்போ லீவு ஃப்ராட். எடுத்துக்கோ. ஆனா நான் 5 நாள் தான் லீவ் போட போறேன். ஐயோ, நீ ஒரு மாசம் லீவ் எடுத்துக்கோ, ஹனிமூன் போயிட்டு வா. ஹலோ, நானா ஹனிமூன் அன்பு மாமாவோட போனா? ஆமா, நான் லீவ் போடலனா நீ அப்படிதான் போயாகணும். ஜெயா, என்ன உன் கல்யாணத்துக்கு கூட நீ லீவ் போட மாட்ட? நான் என்ன உன்ன மாதிரி ஆர்ஜேவா? 4 நாள் ஷோவை சேர்ந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு ஏன் வேலையெல்லாம் அப்பப்பதான் பண்ணணும். இந்த பாரு, ஹனிமூன்றது கல்யாணம் ஆன உடனே போயிடணும். அப்புறமா போலான்னு பார்த்தா லைஃப்ல ஒருத்தன் கூட ஹனிமூனுக்கே போக மாட்டான். சரி, ஒரு 2 நாள் ஊட்டி போலாம். ஓ, 2 நாள் ஊட்டி? வெயிலுக்கு ஊர்ல இருக்கிறவங்களாம் அங்கதான் இருப்பான். கொடூர மனசடி உனக்கு. நான் ஊட்டி வரைக்கும் போய் வேடி பார்த்து திரும்பி வந்துடலாமா? என்னடா பிரச்சனை உனக்கு? இப்ப நீ எத்தனை நாள் லீவ் தருவ? எத்தனை நாள் லீவ் வேணும்? வாழ்க்கையில ஒரு வாட்டி நடக்கிறது தான் கல்யாணம், ஹனிமூன்லாம். கொஞ்சம் கருணை காட்டு. நம்ம ரேடியோலயே புதுசா ஒரு ஷோ லான்ச் பண்ணா எவ்வளவு அக்கறையோட பண்ணுவோம். அதுல கொஞ்சமாவது இது காட்டு.